கௌரிங்கிற அம்மா என்ன பண்ணாங்க, தன்னோட பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு ஊருக்கு போனாங்க. ஆனால் போகும்போது அவங்களுக்கு எதுவுமே வரதட்சணை கேட்கக்கூடாது, பணம் கேட்கக்கூடாது, எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே போனாங்க. போன உடனே பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்த உடனேயே கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களே, அதை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பையனுக்கு ஒரே அதிர்ச்சி, பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கும் ஒரே அதிர்ச்சி. ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னுட்டு தானே வந்தீங்க, இப்போ திடீர்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த நிலம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தா எழுதி கொடுத்தாங்க. அந்த நிலம் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட பணம் இல்லாமல் அந்த நிலத்தை திருப்பியும் வேற ஒரு இடத்துல விற்றுட்டு தான் அதை வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் அந்த நிலம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கு சொந்தமான பூர்வீக நிலம், அதுதான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம்.